ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு வறுவல் ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செய்யலாம் வாங்க. அதுக்கு 300 கிராம் மட்டன் எடுத்து சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் பெரிய தக்காளி ஒன்று எடுத்து அதில் ஆஃப் தக்காளி நான் கட் பண்ணி இதுக்கு போடுறேன். விட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி கல்லுப்பு போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அது சின்ன சின்ன துண்டாக நறுக்கி இருக்கிறேன். அதை போட்டு 1 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கினதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது 1 மூடி தேங்காய் எடுத்து துருவி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இதோடு அந்த ஆற வச்ச பூண்டு இஞ்சியையும் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கறி மசால், உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 முட்டை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அந்த முட்டையை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு 1 விசில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கலாம். தாளிப்புக்கு வடசட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் இதுக்கு 1 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்குற அளவுக்கு விட்டுக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வெந்ததும் அந்த மீதி பாதி தக்காளி இதில் போட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கறி மசால், கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மட்டன் குழம்பு ஒரு அரை கரண்டி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சுருக்கிற மட்டன் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா லேசாக கிளறணும், ரொம்ப கிளறக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இந்த முட்டையை அதோடு சேர்த்து நம்ம சாப்பாட்டுக்கோ டிஃபனுக்கோ பரிமாறலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.